அனைவருக்கும் வணக்கம். ஒரு வகுப்பறையில தேர்வு நடந்துகிட்டு இருந்துச்சா. அப்படி தேர்வு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த தேர்வு அறையில ஒரு மாணவி தேர்வு முடிகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தேர்வை முடிச்சுட்டு தன்னுடைய ஸ்கூல் பேக்கையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்த அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களுடைய விடைத்தாளையும் தேர்வு முடிஞ்ச உடனேயே வாங்கிட்டு அந்த மாணவியை மட்டும் தனியா கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏமா நீ தேர்வை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டியே, அப்படி முடிச்சுட்டு நீ ஏன் உன்னுடைய ஸ்கூல் பேக்கையே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த மாணவி சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க டீச்சர் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆசிரியர் அந்த பையை திறந்து பாக்குறாங்க. அந்த மாணவி கண்ணீர் விட்டு அழுகிறாள். இதை பார்த்து அந்த ஆசிரியர் கேட்கிறாங்க, இருமா அழாத, எல்லாத்தினுடைய பேக்லையும் பென்னும் பென்சிலும் புத்தகம் தான் இருக்கும், உன்னுடைய பேக்ல மட்டும் ஏன் ஒரு புடவையும் சின்ன தட்டும் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மாணவி சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க டீச்சர், எனக்கு 5 வயசுல ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கும் அவனுக்கு சாப்பாடு ஊட்டும் போது இந்த புடவைய நாளா மடிச்சு என் மேல போட்டுப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. என் தம்பி அம்மா இல்லைன்னா சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்படி என்னுடைய தம்பிக்கு ஒரு தாயாக இருந்து அவனை நான் பாத்துக்கிறேன். அதுக்காக தான் இந்த புடவையும் தட்டையும் பாதுகாத்து நான் என்னுடைய பையில வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படின்னா தாயை விட ஒரு சிறந்தவள் யாரும் இல்லை. தாயை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.